வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் வரவேற்கிறது. இன்றைய தலைப்பு வயிற்றுக்கு வயிறு கோளாறுலாம் வருது பார்த்தீங்களா, சாப்பிட்டா ஜீரணம் ஆகாதது. ஒரு விசேஷம் கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னா சாப்பிட்டுட்டா ஜீரணம் ஆகாமல் வயிறு உப்புசமாக இருக்குது, நெஞ்சு கரிப்பாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 ஸ்பூன் காஞ்ச மல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ரச ஜீரகம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் இஞ்சி, ஒரு ஆஃப் லெமனில் ஒரு 4-5 சொட்டு புரிஞ்சிட்டிங்கன்னா போகிறோம். இது எல்லாத்தையும் உப்பு ஒரு சிட்டிகை மற்ற எல்லாம் போட்டு இது மூணையும் இந்த லெமன் அண்ணியில் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக்கி தண்ணி ஊற்றி அரைச்சி ஜூஸாக வடிகட்டுங்க. ஒரு அரை கிளாஸ் போல் வடிகட்டிட்டு ஒரு பாதி அதுக்கு தகுந்த உப்பை போட்டுங்க. லெமனை கட் பண்ணிவிட்டு ஒரு 4 ட்ராப்பு இல்லை 5 ட்ராப்பு புழிஞ்சிக்குங்க. புழிஞ்சிட்டு அதை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் விட்டுருங்க. சாப்பிடாமல் விட்டிங்கன்னா அந்த வயிறு உப்புசம் வடிஞ்சிடும். கொஞ்சம் லூஸ் மோஷன் போகிற மாதிரி இருக்கும். வயிறு செட் ஆகிடுங்க. நல்லா பசி எடுக்கும். அந்த சக்கையை வச்சுருந்து திரும்ப மார்னிங் குடிச்சிங்கன்னா ஈவினிங் குடிச்சிங்கன்னா மார்னிங் 2 வேளைக்கு இதை அரைச்சி திரும்ப இதை ஜூஸை அரைச்சிட்டு வடிகட்டி திரும்ப 4 சொட்டு லெமன் புழிஞ்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் வயிறு க்ளீனாக ஆகிடும். நீங்கள் டாக்டர்கிட்டே போக வேண்டாம். நம்ம அதிகமாக ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டோம், டைஜஷன் இல்லாமல் இருக்குன்னா இது பெஸ்ட்டு மருந்துங்க. நம்ம வீட்டில் கை வைத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சரியாக வரலை அப்படின்னு சொன்னால் நம்ம டாக்டர்கிட்ட போகலாம். இது பெஸ்ட்டான மருந்து. நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்லேயும் நாங்கள் ஏதாவது வயிறு கோளாறாக இருந்து சாப்பிட்டு ஜீரணம் ஆகலை, அசிடிட்டி ப்ராப்ளமாக இருக்குன்னா நாங்கள் இதை தான். வயிற்று புண்ணு வேறு, இது அசிடிட்டி ப்ராப்ளம் வேறு. இது நமக்கே தெரியும். நம்ம ஒரு காரக்குழம்பு சாப்பிட்டு அது மாதிரி வயிற்று வலியாக இருந்தால் நம்ம கீரைங்கெல்லாம் தண்ணி சாறு சாப்பிட்டு சரியாக்கலாம். இது சாப்பிட்ட அஜீரண கோளாறாக இருந்தால் இந்த மருந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.